வணக்கம். இஸ்கானோட சுவாமிஜி கௌரங் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அண்ணாமலை அண்ணாவும் ஒரு கான்வர்சேஷன் சென்னையில் சென்னை சிஐசி அவங்க நடத்தின ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து என்னென்னா, முதல்ல அவங்க கௌரங் தாஸ் சுவாமிஜி வந்து ஒரு லெக்சர் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன டாப்பிக்லன்னு கேட்டிங்கன்னா, 4 பிரின்சிபல்ஸ் ஃபார் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். இதுதான் வந்து இன் சொசைட்டி, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் சுவாமிஜி கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களும் சுவாமிஜியும் ஒரு கலந்துரையாடல். அதில் அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்குறாங்க, அவரும் வந்து அண்ணாமலை அண்ணா கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் அங்கே கூட்டியிருந்த கேதரிங் அவங்க ஒரு சில கேள்விகள் 2 பேர்கிட்ட கேட்குறாங்க. இதான் வந்து அந்த ப்ரோக்ராம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் வந்து அதோடைய தமிழாக்கம் வேர்ட் பை வேர்ட் இல்லை, பட் அதோடைய சாராம்சம் எல்லாத்தையும் அந்த ஸ்பீச்சிலேருந்து அந்த கேள்வி பதிலிருந்து கலந்துரையாடலேருந்து எல்லாத்தையும் நான் தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் தமிழ் கேலண்டர் ப்ராஜெக்ட் பற்றி மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், எல்லாருமே இங்கிலீஷ் கேலண்டர் யூஸ் பண்ணுறோம். தமிழில் வந்து நம்ம கேலண்டர் பயன்படுத்த கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் எல்லோரும் ஃபாலோ பண்ணுற அதே ஃபார்மேட்டில் அதே மாடலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, தமிழ் மாதங்களை வந்து பிரதானப்படுத்தி இங்கிலீஷ் டேட்ஸை வந்து செகண்டரியாக வச்சுக்கிட்டு டெய்லி கேலண்டர் இருக்க எல்லா அம்சங்களையுமே நம்ம வந்து தமிழ் மந்த்லி கேலண்டர்லேயும் உள்ளே கொண்டு வந்து ஒரு 12 யூனிக் இமேஜஸ், ஒரிஜினல் இமேஜஸ். இப்போ இந்த கேலண்டரில் நம்ம தமிழ் கேலண்டரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இமேஜஸ், இந்த இமேஜ் வந்து நம்ம தான் வந்து நம்ம கேலண்டரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் இமேஜஸ் வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் கமிஷன் பண்ணி அவங்க வரைஞ்சி அந்தந்த மாதோட சிறப்பு அம்சங்கள். இப்போ சித்திரைனா சித்திரை திருவிழாவோட படங்கள், வைகாசில் வந்து முருகர் படம், கார்த்திகையில் வந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் படம், இப்படி நம்ம வந்து ஆன்மீக படங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கேலண்டர் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ சித்திரை ஆரம்பித்து 15 நாளைக்கு மேலே ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அதனால் யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அதில் கொடுத்துருக்க வெப்சைட் positiveshop.in இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் அனுப்பிச்சோ கால் பண்ணியோ நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுங்கன்னா இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாம். முதல்ல அந்த லெக்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப நல்ல லெக்சர், அதனால் அதோடைய மெயின் முக்கியமான அம்சங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ சுவாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பிரின்சிபல்ஸ் சொசைட்டியில் நல்ல ரிலேஷன்ஷிப் 4 பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா. அது சுவாமிஜி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ராமாயணத்தில் இருக்க 4 கேரக்டர்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற அப்படி. ஸோ ராமாயணத்தில் 4 கேரக்டர்ஸ் யாருன்னா, ராமர், பரதர், லக்ஷ்மணர், சத்ருக்னர். இவங்க 4 பேருடைய கேரக்டர்ஸை வச்சு அது என்ன தேவையான பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, முதல்ல ராமருக்கு சுவாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெகிரிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்டெகிரிட்டிக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய நபர் வந்து ராமர். இப்போ தசரதர் வந்து காட்டுக்கு போன்னு சொல்லும்போது என்ன ஆப்ஷன் சேர்த்து கொடுத்தாருன்னு சொன்னால், நான் வந்து வாக்கு கொடுத்துருந்தேன், அந்த வாக்கு கொடுத்ததுனால நான் வந்து காட்டுக்கு போக சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய இந்த கட்டளையை நீ அவமதிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ நான் உன்னை வந்து இந்த கட்டளையை அவமதிக்கிறதுக்குண்டான அனுமதியும் ஃப்ரீடமும் சேர்த்தே கொடுத்துட்டு தான் இந்த கட்டளையை கொடுக்குறேன்னு சொல்லி தான் தசரதர் சொல்கிறாரு. ஆனால் அப்படி இருந்தாலுமே ராமர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இல்லை நீங்கள் எனக்கு அந்த அனுமதியும் அந்த சுதந்திரமும் கொடுத்தாலும் நான் உங்களோட கட்டளைக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டு ராமர் அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உத்தம புருஷர் வந்து ராமர். அப்போ ராமர் மூலமாக நம்ம வந்து இந்த 4 பிரின்சிபலில் என்ன பிரின்சிபல் ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம். அதை வந்து ராமர்கிட்ட தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. 2வது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், லக்ஷ்மணர் எடுத்துக்கிறாரு. ஸோ லக்ஷ்மணர்கிட்ட நம்ம என்ன குணம் எடுத்துக்கிறோம்னு சொன்னால், சேவை மனப்பான்மை. ஏன்னா ராமருக்கு வந்து அவ்வளோ சேவை பண்ணக்கூடிய இடத்துல தான் வந்து லக்ஷ்மணர் இருந்தார். அந்த சேவையுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம சேவை பண்ணணும். இந்த 2வது குணத்தை வந்து நம்ம லக்ஷ்மணர்கிட்ட எடுத்துக்கிறோம். ஏன்னா லக்ஷ்மணரை வந்து ரொம்ப ப்ரோவோக் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர், இருந்தாலும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்மளோட கடமை வந்து சேவை ஆட்டுறது, அதுவும் ராமருக்கு சேவை பண்ணுற நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கடைபிடிச்சிருப்பாரு. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுன்றது 2வது. 3வது வந்து பரதர்கிட்ட இருந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், டாலரன்ஸை வந்து பரதர்கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் ராமாயணத்தை சொன்னார். எனக்கு நான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, அதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ராமாயணம் ஓரளவுக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த 2 இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு ஐடியாவே இல்லை. அவர் முதல் இன்சிடென்ட் என்ன சொன்னார்னு சொன்னால், தசரதர் இறந்த பின்னாடி பரதர் வந்து தசரதர்கிட்ட போகிறாரு. அப்போது தசரதர் வந்து தடுக்கப்படுறாரு. வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தசரதரோட கடைசியில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார். என்ன விஷயம் சொல்லியிருந்தாருன்னா, அவரோட சடலத்து பக்கத்தில் வந்து பரதர் வந்துடவே கூடாது, அவரோட நிழல் கூட தசரதரோட சடலத்து மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்லி தசரதர் இறுதி கட்டத்தில் சொல்லிட்டு போனாருன்னு சொல்கிறார். எதனாலன்னா, தசரதரை பொறுத்த வரைக்கும் பரதரும் சேர்ந்து தான் வந்து இந்த சூழ்ச்சியை பண்ணார். அதனால நான் பரதர் மேலே கோபமாக இருக்கேன், அவரை வந்து என்னோட சடலத்து பக்கத்தில் கூட விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறார். ஸோ அப்போ என்னன்னு சொன்னால், இப்போ சாமிஜி என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக இப்போ நம்ம யாருக்கிட்டே சண்டை ஏதோ ஒரு கான்டாக்ட் இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம், அதை போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அவர் இறந்தே போயிட்டார். அவர்கிட்ட எப்படி நீங்கள் கிளாரிஃபை பண்ணுவீங்க? அதுவும் நம்ம இவ்வளோ மரியாதை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், நம்ம எவ்வளோ பாசமாக வச்சிருக்கக்கூடிய நபர் இப்படி தப்பான புரிதலோடு போயிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பாரம் இருக்கு இல்லையா, அந்த பாரம் வந்து மிகப்பெரிய பாரம். அதை சுமந்துட்டு தான் வந்து பரதர் வாழ்ந்தார்.
அப்படி அந்த பாரதத்தை சுமந்துக்கிட்டு அவர் அவரோட கடமையை ஆட்டினார். ஸோ அந்த ஒரு டாலரன்ஸ் இருக்கணும், அந்த ஒரு பேர்டனை தாங்கக்கூடிய டாலரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான பிரின்சிபல், அது வந்து வேணும்னாரு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாருன்னு சொன்னால், அவர் வந்து விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு முன்னாடியே போய் ஆற்றுல குளிச்சு வரோம். ஏன்னு சொன்னால் விடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே இருக்க பொதுமக்கள்லாம், அயோத்தியாவில் இருக்க பொதுமக்கள்லாம் பரதரை வந்து கல்லை விட்டு எறிவாங்களாம். ஏன்னு சொன்னால் ஒன்னால தான் வந்து ராமர் காட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பரதரை கல்லை விட்டு அடிக்கிற மாதிரியான சூழ்நிலை அயோத்தியாவில் இருந்துச்சுன்னு சொல்லி சாமிஜி சொன்னார். அதை கேட்டு நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடிட்டேன். ஏன்னா தெரியாது எனக்கு இது. அப்போ இவன் என்ன ஒரு வலி அனுபவிச்சுட்டு இருந்திருப்பார் பரதர், என்ன ஒரு அவரோட நிலைமை வந்து கற்பனை பண்ண முடியாத நிலைமையாக இருக்குது. அப்போது இது வந்து அவரோட குணாதிசயம், அவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ பரதர்கிட்ட நம்ம வந்து டாலரன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 3வது பிரின்சிபலாக சொல்கிறார். 4வது வந்து சத்ருக்னன் கிட்டேருந்து என்னன்னு சொன்னால், அவர் வந்து பரதர்கிட்ட அவ்வளோ சேவை பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொன்னால், ஹியூமிலிட்டியை வந்து நம்ம பரதரோடைய தம்பி சத்ருக்னர்கிட்டேருந்து கற்றுக்கணும். ஏன்னா எல்லாரும் பரதர் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க, அப்படி இருந்த பின்னாடியும் அவர் ஹம்பிளாக பரதருக்கு சேவை பண்ணுற ஸ்டேஜில் வந்து சத்ருக்னன் இருந்தார். அவருக்கு ஈகோவே சுத்தமாக இல்லை. அப்போ இவங்க 4 பேர்ட்டு 4 கற்றுக்கணும். ராமர்கிட்ட வந்து இன்டெகிரிட்டி, லக்ஷ்மணர்கிட்ட சேவா வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், பரதர்கிட்ட இருந்து டாலரன்ஸு, அதே சமயத்தில் சத்ருக்னன்கிட்ட இருந்து ஹியூமிலிட்டி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீச்சை முடிச்சிட்டார். இன்னும் நிறையா விஷயங்கள் சேர்த்து சொன்னார். நான் அதோட க்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதோட நிறுத்திக்கிட்டேன். அப்புறம் அண்ணாமலை நான் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், மேடையில் சுவாமிஜி கூட சேர்ந்து உட்காடுறாங்க. அப்போது கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அண்ணாமலை நான் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி சுவாமிஜி நம்ம நாடு வந்து பாரத நாடு வந்து த லேண்ட் ஆஃப் சீக்கர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு தேடலே இருப்போம், ஏதாவது நம்ம வந்து முன்னேறதுக்கான வழி பார்த்துட்டே இருப்போம், சீக்கர்ஸாக இருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்சியை பற்றி உங்களுடைய மனநிலை என்ன? ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு பதட்ட நிலையில் இருக்காங்க, படப்படன்னு இருக்காங்க, வேகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நிதானமாக பார்க்குறது கம்மியாயிருச்சோன்னு எனக்கு தோணுது, அந்த சீக்கிங்கிறது குறைஞ்சிருச்சோங்கிற எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தை, இப்போ இருக்கிற தலைமுறையை எப்படி பார்க்குறீங்கன்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு சுவாமிஜி அற்புதமான ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னால், நான் இந்த 4லேருந்து ஆரம்பிக்கிறேன். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ இந்த 4 தான் வந்து அடிப்படை. நம்ம தமிழில் கூட அரும்பொருள் இன்பம் வீடு. ஸோ அப்போ இந்த தர்மமும் மோட்சமும் வந்து 2 ஃபவுண்டேஷன்ஸ். நம்ம மோட்சத்துக்காக தான் எல்லோரும் பயணிக்கிறோம். தர்மம் தான் அதோட ஆதாரமாக இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் அர்த்தமும் காமமும் இருக்குது. நம்ம வந்து அடிமைப்பட்ட காலத்துலேருந்து பல 100 ஆண்டுகளாக என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால், நம்ம நாடோடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இந்த அர்த்தத்துலேயும் காமத்துலேயும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து வேர்ல்ட்லேயே ஒரு 3வது ஃபாஸ்டஸ்ட் எக்கனாமி ஆக போகிறோம், 4வது பெரிய எக்கனாமியாக இருக்கிறோம், பணம் அவ்வளோ வளர்ந்துட்டோம், அவ்வளோ சொகுசுகள் வளர்ந்துருச்சு, அவ்வளோ லக்ஸுரி, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், அவ்வளோ டூல்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. அப்போ இந்த அர்த்தத்துலேயும் காமத்துலேயும் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம திரும்ப எதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வரும்னு சொன்னால், தர்மத்துலேயும் மோட்சத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வரும். இது வந்து ஜென்சின்னு நான் பார்க்கல, ஓவராலாக நம்மளுடைய தேசமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, அதில் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுத்துட்டு அவர் இன்னொன்று பண்ணிடுறாரு. என்ன பண்ணிடுறாருன்னா, எப்போல்லாம் கேள்வி வருதோ அப்போல்லாம் பதில் சொல்லிவிட்டு, இப்போ நீங்களும் எனக்கு உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன திரும்ப கேட்குறாரு சுவாமிஜி. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஜென்சி வந்து இந்த மாதிரி பயங்கர ஒரு தேடலில் இருக்கிறாங்கன்றதுனால பார்க்க முடியுது. உலகம் ஃபுல்லாகவே ஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எனக்கு டக்குன்னு நடக்கணும்னு நினைக்கிறாங்க. பல அரசாங்கங்களை வந்து தூக்கி எறிகிறாங்க. நேபாளிலேருந்து பங்களாதேஷ் மாதிரி பல இடங்கள் அப்படி நடந்துட்டு இருக்குது. நம்ம கூட எலெக்ஷன் வருது, இன்னும் 2-3 நாளில் ரிசல்ட் வருதுன்னு சொல்கிறார். அப்போ மே ஸ்டார்டிங்கில் தான் அவர் சொன்னது. அப்போ அந்த ரிசல்ட்டில் எப்படி இளைஞர்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொன்னார்னா, ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டீஷியன்ஸுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு கேப் ஆயிடுச்சு, ஒரு கனெக்டே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பொலிட்டீஷியன்ஸுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத பற்றின ஒரு கனெக்டே இல்லாமல் போயிடுச்சு, டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் ஜென்சி இளைஞர்களுக்குமே மைண்ட் ஓப்பன் பண்ணி அரசியல்வாதியை ஒரு மனிதராக பார்க்குற ஒரு மனநிலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமான ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து முதல் கொஸ்டின். 2வது கேள்வி என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ராமர் பற்றினா தான் நீங்கள் 4 பிரின்சிபல் சொன்னீங்க, ராமாயணத்தை பற்றி நிறையா ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து துரதிர்ஷ்டவசமாக ராமாயணம் பற்றி, ராமரை பற்றியே தப்பான ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்குது. அதனால் முதல்ல உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னா, ராமராஜ்யம்னா என்ன, ராமராஜன் என்னன்னு சொல்லுங்கள், அப்புறம் அது எப்படி நம்ம வந்து நடைமுறைப்படுத்துறது, இது 2 எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு சுவாமிஜி என்ன சொன்னால், நான் ராமராஜ்யம்னு என்னங்கிறத நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் தான் வந்து அரசியல் இருக்கீங்க, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோலில் இருக்கீங்க, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது நீங்கள் சொல்லுங்கள், நான் ராமராஜன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ராமராஜ்யத்துக்கு வந்து 4 அம்சங்கள் தேவை அப்படிங்கிறது. முதல்ல வந்து ராமராஜ்யம் தேவை, சாஸ்திரம் தேவை.
சாஸ்திரத்தோடைய கைடன்ஸோடு தான் வந்து ராஜ்யம் நல்லபடி நடக்க முடியும். தசரதர் இருந்தார், ராமர் இருந்தார்னா கூடவே எப்பவுமே வசிஷ்டர் இருந்துகிட்டே இருந்தார். அப்போ ராமராஜ்யத்தோடைய முதல் அம்சம் வந்து சாஸ்திரம் இருக்கணும், சாஸ்திரத்தோட சப்போர்ட் இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து சாஸ்திரத்தை ராஜ்யம் நடத்துறதுக்கு அந்த கைடன்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான சாது இருக்கணும், வசிஷ்டர். அப்போது அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அதோட எக்ஸ்பர்ட் இருக்கணும். இது வந்து ரெண்டாவது அம்சம். மூணாவது வந்து சிஷ்யன் இருக்கணும், அதாவது அதை வாங்கிக்கக்கூடிய, அந்த அட்வைஸை புரிஞ்சிக்கக்கூடிய, ஏற்றுக்கக்கூடிய சிஷ்யன் இருக்கணும். நாலாவது என்ன சொல்கிறாருன்னா சமாஜ் இருக்கணும், அதாவது ஒரு கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும். எல்லாரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உள்ளே சேர்த்துக்கிட்டு எல்லாரோட இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டு ராஜ்யம் நடத்தப்படணும். அப்போ தான் வந்து அது ராமராஜ்யம்னு சொன்னார். நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாஸ்திரம் அதை சொல்லி இன்டர்பிரேட் பண்ணி அதை கைட் பண்ணக்கூடிய சாது, அதை வாங்கிக்கூடிய சிஷ்யன், அப்புறம் சமாஜ் இருக்கணும். எல்லா துறைகள்லேருந்து, எல்லா சமுதாயத்திலேருந்து, எல்லாத்துலேருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அவங்களுடைய இன்புட்ஸை கேட்டு உள்வாங்கி நடத்தக்கூடிய ராஜ்யம் வந்து ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறீங்க, பல காலம் வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தீங்க, பொலிட்டிக்ஸில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி வந்து நடைமுறைப்படுத்த முடியும், ராமராஜ்யத்தை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி கேட்டார். அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார்னு சொன்னால், இப்போது எப்படி இருக்குன்னா சுவாமிஜி, நிறைய மனநிலையெல்லாம் வேறு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண முடியும். நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இந்த ராமராஜ்யம்ங்கிறது ஆட்ரிபியூட்ஸ் தான். நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல, இன்டெகிரிட்டி இருக்கணும், அப்புறம் ஹியூமிலிட்டி இருக்கணும், டாலரன்ஸ் இருக்கணும்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆட்சிக்கட்டில் இருக்கும்போது ராமராஜ்யம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி நபர்களை நம்ம வந்து க்ரூம் பண்ணணும். 10 வருஷம் 20 வருஷம் க்ரூம் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வரும்போது அது நடத்த முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நெல்சன் மண்டேலாவை வந்து நான் உதாரணமாக எடுத்துக்கிறேன். அவர் வந்து அவ்வளோ டாலரன்ஸ் இருக்கக்கூடிய, ஹியூமிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா பல ஆண்டுகள், 20, 30, 40 வருடங்கள் ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு. அப்போ எல்லோரும் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், அவருக்கு வந்து கோவம் இருக்கும் அரசாங்கத்து மேலே. ஏன்னா ஒரு கோவம் இருக்குது, ஏன்னா அவ்வளோ நாள் தண்டனை அனுபவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு அந்த கோவம் இல்லை, டாலரேட் பண்ணிக்கிட்டாரு. அதே சமயத்தில் அவர் ஒரு சைனா டூர் போயிருந்தார். அந்த சைனா டூர் போயிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு. தங்கிட்டு வெளியே வந்து அந்த ஃபுல் டே ப்ரோக்ராம் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு திரும்ப அந்த ஹோட்டல் ரூம்குள்ளே நுழைய போகும்போது வாசலில் அந்த ஹோட்டல் ரூமை சுத்தம் பண்ணுற நபர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து மண்டேலா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தார். அப்போ ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, கெஸ்ட்டு வந்து ரூம் விட்டு வெளியே போனதுக்கப்புறமா நாங்கள் போய் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களை ரூமை திறந்து போய் பார்க்குறேன், எல்லாமே க்ளீனாக ரெடி பண்ணி நீட்டாக இருந்துச்சு. உங்கள் படுக்கையை மடிச்சு வச்சிருந்துச்சு, கட்டில் எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்தது. எனக்கு அங்கே வேலை பண்ணுறதுக்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டீங்க. பொதுவாக நாங்கள் தான் அந்த வேலையை பண்ணுவோம், நீங்கள் ஏன் நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா என் மேலே ஏதோ கோவம் போல, அப்போ நான் ஏதோ சரியாக பண்ணல, நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன், இந்த மாதிரி ஒரு கோவத்தினால தான் நீங்களே பண்ணிட்டீங்களோன்ற ஒரு பயத்தில் தான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு, ஐயோ இல்லை அப்பெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் கிடையாது. நான் இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தேன் இல்லையா, அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. என்னோடய வேலைகளை நானே பண்ணுறது எனக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால் இப்போ நான் பெரிய தலைவராயிட்டேன், பெரிய பவரில் இருக்கிறேங்கிறதுனால வந்து என்னால் மாற்றாமல் என்னோடய வேலைகளை நானே பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை வந்து அண்ணாமலை நான் சொல்லிவிட்டு, அப்போ அந்தளவுக்கு ஒரு ஹியூமிலிட்டி இருந்துச்சு அவர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இளைஞர்கள் மத்தியில் வந்து இன்கல்கேட் பண்ணி அவங்க நாளைக்கு ஒரு நல்ல தலைவர்களாக வந்து உருவெடுக்கும் போது ராமராஜ்யம் சாத்தியம். அப்புறம் சுவாமிஜி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார், ரொம்ப சூப்பரான பதில் அப்படிலாம் சொல்லிட்டு. இதில் தான் ட்விஸ்ட் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சுவாமிஜி ஆக்சுவலாக அண்ணாமலை என்ன கேள்வி கேட்குறதா இருந்துச்சு போல், அப்படியே தான் கேட்க ஆரம்பிச்சார். முதல் 2 கேள்வி கேட்டார். இந்த முடிஞ்சோடனே சுவாமிஜி என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், அவர் அண்ணாமலை என்ன கேள்வி கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தீங்க, அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா, எனக்கு உங்களோட கதையை சொல்லுங்களேன், என்னாச்சு, எப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன ஒரு பதில் சொன்னாங்க, அவங்க எப்படி இதை எதிர்கொண்டாங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த எக்ஸாம்பிள் அந்த இதை கேளுங்கன்னு சொல்லி கேட்க போயிட்டார். அப்போ அண்ணாமலை என்ன பண்ணிட்டாருன்னா டீட்டெயிலாக பதில் சொல்ல ஆரம்பித்தார். நம்ம ஒரு சிலது நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்பீச்சஸில் கேட்டிருப்போம், இருந்தாலும் இந்த வாட்டி எனக்கு என்னமோ ரொம்ப மனசுலேருந்து டீட்டெயில்டாக பேசின மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. நான் சொல்கிறேன் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வரேன். என் கிராமத்தில் வந்து அப்பா வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு, அம்மா 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க. யாருமே படித்ததில்லை. நான் தான் முதல் முறை பட்டதாரி. எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சதே, எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி இந்த கிராமத்தூர் போயிரு அப்படின்னு தான் என்னை அனுப்பிச்சி விட்டதே. அதனால் நான் ஐபிஎஸ்ஸாக ரொம்ப வருஷம் வேலை பார்க்கணும், 10 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப நான் கிராமத்துக்கு போகிறது அப்படிங்கிற எண்ணமே என்னால் யோசிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டதே கிராமத்தில் வெளியே போகணும்னு சொல்லிட்டு, இப்போ திரும்ப நான் எப்படி கிராமத்துக்கு போக முடியும்? அப்போ அந்த எண்ணமே எனக்கு எழுதுறதுக்கான ஸ்கோப்பே இல்லை. ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி
2000 வருஷம் சொல்லிவிட்டு அந்த வருஷத்தில் வந்து அவர் ஒரு 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 ஊரில் எஸ்பியாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அவர் வேலை பார்க்குற ஊர்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி 250 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. நான் சொன்னேன் தேடிட்டே இருங்க, கன்னியூஸாக தேடுங்கன்னு சொல்கிறாரு. நைட்டு ஒரு 10 மணிக்கு அவருக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி அந்த பெண்ணோட சடலம் கிடச்சிருக்கு, அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களோட சடலம் கிடச்சிதுன்னு எனக்கு ஒரு கால் வருது. நான் அப்புறமா 11 மணிக்கு நான் கிளம்பி போகிறேன். நான் அந்த கிராமத்துக்கு நான் போகும்போது நைட்டு 1 மணி 1:30 மணி ஃபுல் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஊர் மக்கள்லாம் பயங்கர கோபமாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கல் விட்டு அடிக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா அந்த சடலத்தை நாங்கள் மீட் எடுக்கணும். ஏன்னா மீட் எடுத்தால் அதில் வந்து எவிடன்ஸ் எடுக்க முடியும். எவிடன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும். அதுவே ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. நான் வந்து அந்த போராட்டம்லாம் தாண்டி மக்களோட கோவத்தெல்லாம் தாண்டி நாங்கள் அந்த சடலத்தை மீட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளி கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு பக்கம். ஆனால் வந்து எனக்கு நைட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எனக்கு அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு. ஏன் எப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி நடந்துச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டெப் பின்னாடி போனோம்னு சொன்னால் குற்றவாளிகள் காரணம், அது வந்து மேல் லேயர். அதுக்கும் பின்னாடி என்ன போகும், என்ன காரணம்னு பார்த்தோன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் வந்து மொத்தமாக 10 கம்ப்யூட்டர் தான் இருக்குது. அவங்க கம்ப்யூட்டர் லேபில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரேஷன் முறையில் ஒரு மணி நேரத்துக்கு 2 பேர் 3 பேர்னு சொல்லி இப்படி ரொட்டேஷன் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு கரெக்டாக சாயந்தரம் 6:30 தான் வந்து அவங்களுக்கு அந்த ரொட்டேஷனில் கிடச்சிருக்குது. அந்த பொண்ணு எப்போவுமே 2-3 பேரோட சேர்ந்து தான் நடந்து வீட்டுக்கு போவாங்க. ஆனால் கூட போயிட்டு இருந்த 2 பேருக்கு முன்னாடி உள்ள டேர்ன்லேயே முடிஞ்சதுனால அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. இந்த பொண்ணு 6:30 தனியாக தான் வந்து முடிச்சுட்டு தனியாக நடந்து போயிருக்கும்போது அங்கே மழை வேறு பெஞ்சிட்டு இருந்திருக்கு. பசங்க வந்து இந்த மாதிரி போதை அந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ காரணம் பார்த்தோன்னு சொன்னால் அந்த குற்றவாளிகள் தனியாக அவங்க போகிறாங்களே, அவங்க தனியாக போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு லைட் இல்லை, ஒரு கேமரா இல்லை. அப்போ அது காரணம். அதுக்கும் நம்ம பின்னாடி காரணம் யோசிச்சோன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் ஏன் வந்து இல்லாமல் இருந்துச்சு. 40 கம்ப்யூட்டர் இருந்திருக்கணுமே, ஏன் 10 கம்ப்யூட்டர் தான் இருந்தது. அப்போ கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் ஒழுங்காக இருந்துருந்துச்சுன்னா இந்த சம்பவத்தை தடுத்துருக்கலாம். சிசிடிவி கேமரா லைட்லாம் போட்டிருந்தா இந்த சம்பவத்தை தடுத்துருக்கலாம். இப்படி எனக்கு வந்து மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. தப்பை எப்படி தடுத்துருக்கலாங்கிறது வந்து எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம், எனக்கு மைண்டில் வந்து மாறின விஷயம். இது நம்ம நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்படி அதாவது போலீஸ் வேலையை நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதோட பெட்டராக பண்ணியிருந்தோன்னா இந்த சம்பவத்தை தடுத்துருக்கலாமேங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த ஹாலில் கூட நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அதனால் நான் வந்து அவங்களுக்குலாம் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அந்த தாட் ஒன்று உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னால் அதுலேருந்து மீளவே முடியல. அந்த தாட் வர்றது நல்லதில்லை. அது வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு பாசிட்டிவான வேலை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தாட் போக ஆரம்பிச்சிருச்சு. அது கூட அடுத்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கைலாஷுக்கு வந்து நான் ஒரு ட்ரிப் போக வேண்டியிருந்துச்சு. அப்போ நான் தான் வந்து அந்த ஆஃபீஸராக இருந்தேன், இன்சார்ஜ் ஆஃபீஸராக நான் போயிருந்தேன். நிறையா ஒரு 40-50 பேரை நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த ட்ரிப்பு 20 நாளில் முடிய வேண்டிய ட்ரிப்பு. ஆனால் வந்து அது 40 நாள் 50 நாள் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே கிளைமேட் அவ்வளோ மோசமாகிடுச்சு. அந்த லேண்ட்ஸ்லைட் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால அந்த ட்ரிப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அங்கே நாங்கள் போய் அங்கே மாட்டின இடத்துல வந்து தண்ணி கிடையாது, டெலிஃபோன் கனெக்ஷன் இல்லை, எல்லாம் லாக் ஆகிடுச்சு, சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நாங்கள் வந்து வாழ்ந்தோம். ஒரு 20 days எக்ஸ்ட்ராவாக அங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். அங்கே இருக்கிற யாருக்குமே வீட்டில் யாரோடையும் கான்டாக்ட் இல்லை. எல்லாருக்கும் ஒரே பயம். 20 நாளில் போக வேண்டியவங்க 40-50 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல எனக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புதிய புரிதலே வந்து உருவாயிருச்சு. ஸோ ஏற்கனவே இந்த சம்பவம் எனக்கு மைண்டில் பல விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே போய் கைலாஷ் ஒரு 20 நாள் 30 நாள் நம்ம தான் இன்சார்ஜ், நம்ம தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து என்னோட மைண்ட் எல்லாமே மாறி அந்த கைலாஷ் வந்து வெளியே வந்தோன்னே ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து என்னுடைய பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பயங்கர எமோஷனலாக தான் பேசினேன் அப்படி. ஸோ இப்போ சுவாமிஜியும் ரொம்ப பயங்கர இதாகிட்டார். ஒரு பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே அதோடைய அந்த கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சுவாமிஜி வந்து கேள்வி பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், 2 பேர்கிட்டையுமே ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து நிறையா நம்ம நினச்சது நடக்காமல் போயிடும், அப்போ நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடும். அப்படி நம்ம டிசப்பாயிண்ட் ஆகும்போது நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. அந்த டிசப்பாயிண்ட் எப்படி மீண்டு நீங்கள் உங்கள் பாதையில் எப்படி திரும்ப நீங்கள் வந்து உத்வேகமாக போக ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன பதில் சொல்கிறாருன்னு சொன்னால், நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்குன்னு ஒரு சேஃப் ஸ்பேஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பேன். என்னோடய விவசாயம் இருக்கும், கிராமம் இருக்கும். ஸோ நான் கிராமத்துக்கு போய் நான் என்னோடய விவசாயம் அந்த சூழ்நிலைக்கு நான் போனேன்னு சொன்னால் நான் வந்து ரிஜுவினேட் ஆகிடுவேன். அப்படி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் என்னோட அட்வைஸ், ஹம்பிள் அட்வைஸ் எல்லாத்துக்குமே ஒரு இது கொடுத்துறாரு, ஒரு ப்ரிகாஷன் கொடுத்துறாரு. நீங்களாம் பெரியவங்க, எல்லாம் தெரியும், நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு சேஃப் ஸ்பேஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு என்ஜிஓ, ஒரு சின்ன வேலை, ஒரு கிராமம் இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே வந்து எதுவுமே நம்மளை பாதிக்காமல் ஒரு ப்ரொடெக்டட் லேயர் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மீண்டு வந்துடுவீங்க. இது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு எது உண்டோ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பதில் சொல்லியிருந்தேன். அப்படி அதுக்கு அடுத்ததாக வந்து மஃபாய் பாண்டியராஜன் சொல்லிட்டு முன்னாள் தமிழக அமைச்சர், அதிமுக அமைச்சராக இருந்தார். அவர் அங்கே உட்காந்துருந்தார். அவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் பரதரோட்டிருந்து நம்ம டாலரன்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க.
டாலரன்ஸ் வந்து ரொம்ப மோசம் இல்லையா? டாலரன்ஸ்னால தான் நம்ம நாடு குட்டி சோறாக கிடக்குது. எல்லாம் டாலரேட் பண்ணி எவ்வளோ தப்பு பண்ணாலும் டாலரேட் பண்ணி, என்ன தப்பு பண்ணாலும் டாலரேட் பண்ணி, இப்படி தான் நாடே சீரழிஞ்சு போச்சு. ஸோ டாலரன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது தானே பிரின்சிபலாக இருக்கணும். நீங்கள் என்ன டாலரன்ஸையே பிரின்சிபல் சொல்கிறீங்களா? அதில் எனக்கு குழப்பம் இருக்குது, அதுக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லிட்டு சுவாமிஜி கேட்டார். அப்போ வந்து சுவாமிஜி என்ன சொன்னாருன்னு சொன்னால், ராமாயணத்தில் வந்து இப்போ நம்ம சொன்னோம், ஆனால் மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க. மகாபாரதத்தில் டாலரன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் கிருஷ்ணர் வந்து மொத்த பகவத்கீதையே என்னதான்னு கேட்டிங்கன்னா டாலரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் மொத்த பகவத்கீதையே. அர்ஜுனர் வந்து டாலரன்ஸ் இருக்கணும்னு கிருஷ்ணர்கிட்ட லெக்சர் கொடுப்பாரு. கிருஷ்ணர் வந்து டாலரன்ஸ் இருக்கக்கூடாதுப்பான்னு லெக்சர் கொடுப்பாரு. அதுதான் வந்து மகாபாரதத்தோட மொத்த சாராம்சமே. அதனால் எங்கெங்கே எது இருக்கணும், எவ்வளோ இருக்கணுன்றது கணக்கு இருக்குது, அதுபடி தான் இருக்குது. அதனால் வந்து மகாபாரதத்துலேயுமே என்ன சொல்கிறோம்னு சொன்னால், டாலரன்ஸ் எங்கே ஃபைட் பண்ணணுமோ அங்கே ஃபைட் பண்ணி, எந்த தர்மமோ அந்த தர்மத்தோட நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். நம்ம தர்மம் வந்து சண்டை போடணும்னா நம்ம தர்மம் சண்டை போடணும். இந்த அநீதியை எதிர்த்து நீங்கள் போராடணும்னு சொல்கிறீங்களே, இதுக்கு சரியான நபர் அண்ணாமலை தான். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மொத்த வேலையே அநீதிக்கு எதிராக வேலை பண்ணுறது தான். அதில் தான் அவர் வந்து சிங்கமாக இருந்திருக்கிறார். அவர் முதலே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சுவாமிஜி சொல்லுவார், நீங்கள் வந்து கர்நாடகா சிங்கமாச்சு அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவரே இருக்கிறார். அவர் என்ன இதை எப்படி பார்க்குறாருன்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்னு சொன்னால், இதுக்கு நான் ஒரு புக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறார். ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கெனடி அவர்கள் எழுதின ஒரு புக்கு. அது என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு 8 செனட்டர்ஸ், அந்த செனட்டர்ஸ் வந்து அவங்க கரேஜிஸாக நடந்த சம்பவத்தை கம்பைல் பண்ணி, ஒரு 8 கரேஜஸ் சம்பவத்தை எடுத்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு புக்கு. அது என்னன்னு சொன்னால், எதிர்த்து பேசுகிறத ஒரு சம்பவமாக இருக்கட்டும், இல்லாட்டி எதிர்த்து நடவடிக்கை எடுத்ததாக இருக்கட்டும், அதாவது கரேஜஸாக அவங்க பண்ண ஒரு சில விஷயங்களை கம்பைல் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதே போல் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் தேவை. இப்போ விர்ச்சுவஸ் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் தேவை. அது இல்லாமல் இருக்கிறனால இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது முதல்ல எங்கே வரணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், இன்டர்னல் பார்ட்டி டெமோக்ரஸி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னால், கரேஜ் இருக்கணும். ஒரு மாற்று கருத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். அதை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், அது என்கரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். ஃபஸ்ட் பார்ட்டிக்குள்ளே இருக்கணும் பாலிட்டிக்ஸில். அப்போ தான் அது வெளியெல்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் சொல்கிறார், ஃபாரினில் இருக்கிற டெமோக்ரஸின்னு எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே அவ்வளோ தூரம் அவங்க எதிர்த்து பேசுவாங்க, எதிர் கருத்து வைப்பாங்க, எதிர்த்து பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் மரியாதை இருக்கும், கௌரவம் இருக்கும். நம்ம நாட்டு அரசியலில் வந்து விப் ரூல் தான் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க சொன்னதை அப்படியே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ ஆகுது. அது வந்து கெடுதல். அப்போ அது மாற்றப்பட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் கரேஜ் மாதிரி டெவலப் ஆகும்போது இந்த டாலரன்ஸு எங்கே கரெக்டாக விடணுமோ அங்கே விட்டு கரெக்டான சூழ்நிலை அமையுங்கிற மாதிரி நம்மளை என்ன டீட்டெயிலாக ஒரு பதில் சொல்லியிருந்தா. அப்படி இது வந்து வஃபாய் பாரதி அவர்கள் கேட்ட கேள்வி. இன்னொரு 2 கேள்வி. கார்த்திக் கோபிநாத்னு சொல்லிட்டு நம்ம இளைய பாரதம் அதோடைய ஃபவுண்டர், பாஜக பிரமுகர் தான் அவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னால், சுவாமிஜி நீங்கள் ராமராஜ்யை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ நம்ம டெமோக்ராட்டிக் நேஷனில் இருக்கோம். இப்போ நம்ம நாட்டில் யார் ராமராஜ்யத்தில் உள்ள ராமர்? பிரைம் மினிஸ்டர் தான் ராமரா? சீஃப் மினிஸ்டரா? எம்எல்ஏயா? யார் ராமர்? இந்த ராமராஜ்யத்தில் உள்ள ராமர் யார்? இது எப்படி நான் வந்து புரிஞ்சுக்கிறது? இப்போ இன்னையுடைய காலகட்டத்தில் ராமராஜ்யத்தில் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை நான் எப்படி நடைமுறைப்படுத்துறது? ராமராஜ்யத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ஒரு முதல் கேள்வி. 2வது கேள்வி அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி நான் வந்து பொலிட்டீஷியன், யங் பொலிட்டீஷியனால ஆம்பிஷனால தான் இருக்கணும். அப்படி நான் ஆம்பிஷனோட இருக்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் விட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சிக்னிஃபிகன்ஸோடு இருக்கணும், இன்சிக்னிஃபிகண்ட்டாகவும் அப்பப்போ இருக்கணும். ஸோ அது வந்து எனக்கு அது எப்படி நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. நான் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு தெரியல. இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க ஃபுல் இன்டர்வியூ பார்த்துருங்க. இந்த கேள்வி ஓவரால் என்னென்னா, நான் ஆம்பிஷியஸ் பொலிட்டிஷியனாக இருக்கணும், அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதா வந்து கேள்வி. இதுக்கு 2 பேருமே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையும் கேட்குறாரு. இப்போ சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ராமராஜ்யம் பற்றின ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், மற்ற கேள்விக்கு அண்ணாமலையும் பதில் சொல்லுவார். ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ள இருக்குன்றது வந்து அண்ணாமலைக்கு தான் பெட்டராக புரியும், நல்லா அவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. அப்படி ராமராஜ்யம் பற்றி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம ராமராஜ்யம் வந்து பல ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கலாம். தனிநபரை மட்டும் கூட நம்ம அந்த மாதிரி மாற்றலாம். தனிநபரே ராமராஜ்யங்கிறது நாடுன்னு அவசியம் கிடையாது. தனிநபர் ராமராஜ்யம், நம்மளை வந்து ராமராஜ்யம் மாதிரி நம்ம ஆட்சி நம்ம அப்படி ஆட்சி பண்ணுறோமாங்கிறது ஒரு கேள்வி. அது பண்ணலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நாடு ஃபுல்லாக எப்படி மாற்றணுன்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மளை நம்ம எப்படி மாற்ற முடியும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அது முதல்ல சொல்லிவிட்டு, இந்த ஆம்பிஷனோடு இருக்கிறது பிரச்சனைகள் இதை பற்றிக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு சொன்னால், சுவாமிஜி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது. ஒரு பெரிய 15 மாடி கட்டடம் இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் இந்த 15 மாடி கட்டடத்துக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா அது பெருசாக பூதாகரமாக தெரியும். இதே ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதே 15 மாடி கட்டடம் குட்டியோண்டு தெரியும். அப்போ அந்த கட்டடத்தோட சைஸ் மாறி இருக்கான்னு கேட்டால் கிடையாது, அதே 15 மாடி கட்டடம் தான். ஆனால் கீழேருந்து பார்த்தா பெருசாக தெரியுது, மேலேருந்து பார்த்தா குட்டியாக தெரியுது. நீங்களும் அதே சைஸ் தான், அந்த கட்டடமும் அதே சைஸ் தான். ஆனால் எப்படி அது சைஸ் குட்டியாக மாறிச்சு? ஏன்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு.
நீங்கள் பார்க்குற இடம் மாறிடுச்சு. அப்போ நீங்கள் வேறு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயமே பெருசாகவும் தெரியும், சின்னதாகவும் தெரியும். அது நீங்கள் டெவலப் பண்ணணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிவிட்டு, கடைசியில் முக்கியமான அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வசுதேவ குடும்பகம்னு சொல்கிறோம். எல்லாருமே நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான் சொல்லும்போது, கட்சிக்குள்ளேயும் எல்லாருமே உங்களோட உறுப்பினர்கள் தான். எல்லாரும் அல்டிமேட்லி மனிதர்கள் தான். நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குனாலும் நம்மளுடைய பார்வையிலேருந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட பார்வையிலேருந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அணுகும் போது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி முடிச்சுட்டு அண்ணாமலை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலை என்ன சொன்னார்னு சொன்னால், ரொம்ப பாராட்டுறேன், இவர் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர், பயங்கர ஃபிட்னஸான ஆள், பயங்கர எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணுறாரு, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வச்சிருக்காரு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ஆள், என்னோட கல்விகளாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப தைரியமான கேள்வி. ஏன்னா பாலிடிக்ஸில் வந்து ஆம்பிஷன்னா என்னது? ஃபஸ்ட்டு ஆம்பிஷனாக சப்போஸ் டு பி ஆம்பிஷியஸ்னு அவர் சொல்கிறாரு. ஆம்பிஷனாக ஃபஸ்ட்டு என்னங்கிற கேள்வி வருது இல்லையா? அதிகமான பவரில் இருக்கிறது ஆம்பிஷனா, ரொம்ப நாள் பவர்லேயே இருந்துக்கிட்டே இருக்கிறது ஆம்பிஷனா? இது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆம்பிஷனுங்கிறதுக்கே டெஃபினிஷன் நம்ம மாற்றணும். ஏன்னா இப்போ எல்லா அரசியலும் என்னென்னா, 50 வருஷம் நானே ஆட்சியில் உட்காந்துருப்பேன், 60 வருஷம் நானே பவரில் உட்காந்துருப்பேன், நான் இந்த சேரை விடவே மாட்டேன், சாவர வரைக்கும் நான் தான் வந்து முதல்ல இப்படி பதவியில் இருக்கணும், இப்படி ஒரு வெறியில் இருக்கேன். அப்போ அதெல்லாம் ஆம்பிஷனா? அப்படி கிடையாது. நான் லிஸ்ட்டு போட்டு கொடுக்க முடியும். எல்லா டாப் அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்களுமே இறக்கும் போது 0 ஆகி தான் இறக்குறாங்க. அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு சொன்னால், கடைசியில் நீங்கள் இறக்கும் போது நீங்கள் அந்த பதவியில் இல்லாமல் தானே இறக்குறீங்க. அப்போ நீங்கள் திரும்பி ஒரு சாதாரண மனிதனாக எந்த பவருமே இல்லாமல் திரும்ப 0க்கு வந்து தான் நீங்கள் இறந்து போகிறீங்க. அப்போ அது என்னது? அப்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், ஆம்பிஷன் அப்படி இருக்கக்கூடாது, அதோடைய டெஃபினிஷன் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலை பண்ணிவிட்டு நம்ம திரும்ப நம்ம வேலைக்கு போயிடணும், நம்ம பொசிஷனுக்கு போயிடணும். ஏன்னா பொலிட்டிஷியனுக்கு ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. இப்போ இவரே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் யூடியூபராக இருக்கிறாரு, ஃபிட்னஸ் இதாக இருக்கிறாரு, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் வந்து அரசியலை கொண்டு போய் ஃபஸ்ட்டில் வைக்கக்கூடாது. எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அப்போ அது கொடுக்க வேலையை முடிச்சு திருப்பி இதுக்கெல்லாம் வந்துடணும், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு, அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய விளக்கம், என்னுடைய பார்வை அரசியலில் ஆம்பிஷன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை இதுதான் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீச்சை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சில் வந்து ஒரு 2-3 குட்டி குட்டி சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் நான் சொல்லிட்டு அதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். இதை மெயினாக டாப்பிக்கோடைய கரெக்ட்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் சம்மந்தம் இல்லாமல் ஒரு 2-3 விஷயம் சொல்கிறாரு, எங்கே கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், சுவாமிஜி ஒரு கோட் சொன்னார், ப்ராப்ளமுக்கும் கெலாமிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, எது சால்வ் பண்ண முடியுமோ அது வந்து ப்ராப்ளம், அது வந்து சால்வ் பண்ணணும், ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். கெலாமிட்டி என்ன பண்ணணும்னா டாலரேட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியாது, நீங்கள் அதை தாங்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து, பையன் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறான் அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளம், அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். பையன் இறந்து போய்டுறாருன்னு சொன்னால் அது வந்து கெலாமிட்டி, அதை சால்வ் பண்ணுறதுல ஒன்றும் கிடையாது. அது வந்து தாங்கிக்கணும், பேர் பண்ணணும், டாலரேட் பண்ணணும். இந்த 2 வித்தியாசம். என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலுமே சரி, ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாட்டியும் சரி, கெலாமிட்டி டாலரேட் பண்ண முடியாது சரி, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கலாம். எனக்கு என்ன பண்ணே தெரியலன்னு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் ஹோப்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது எனக்கு நல்லா மைண்டில் பதிஞ்சுது. அதை நான் என்ஜாய் பண்ண நினச்சேன். அப்புறம் 2-3 குட்டி குட்டி ஜோக்ஸ் அடித்தார், அதுவும் என்ஜாய் பண்ணது தான். நான் 1-2 மட்டும் சொல்கிறேன். முதல்ல என்னன்னு சொன்னால், அவர் வந்து அங்கே ஹால்லேயே இருக்கிற ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, இவர் வந்து என்கிட்ட இஸ்கானில் என் கூட இருந்தார். அப்போ வந்து அவர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி, சுவாமிஜி நான் வந்து அரசியலில் வந்து சேரலாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து கேட்டேன், அப்போ அவர் சொல்கிறது என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லோரும் வந்து நல்லவங்கெல்லாம் அரசியல் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. அப்போ நம்ம அரசியல் போகணும்னு நினைக்கிறேமே அப்படின்னு சொல்லி குழப்பமாயிடுச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா நீ கண்டிப்பாக அரசியலுக்கு போயிடு, ஏன்னா நீ அரசியல் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. அப்போ நீ எப்படியும் வந்து இங்கேருந்து நீ அரசியல் பண்ணிகிட்டு இருக்க போகிற, அதுக்கு பேசாமல் அங்கேயே போய் அரசியல் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு நான் வந்து போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் அண்ணாமலை என்னன்னோ அதை குறுக்கிட்டு என்ன சொன்னார்னா, அவர் வந்து பாஜகவில் தான் சேர்ந்தார், நல்ல காரியகர்த்தர், பயங்கர வேல்யூபிளான ஆள் தான். அவர் வந்து அப்புறம் என்கிட்ட ஒரு 1 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி அண்ணா நான் வந்து நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, முழு நேரமாக நான் வந்து திரும்ப விட்ரா பண்ணிட்டு லொக்கேஷனாக ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் இஸ்கான்கே போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அரசியலுக்கு லாஸு, ஆன்மீகத்துக்கு வந்து கெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அது ஒரு லைட் ஹார்ட்டட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு ஜோக் என்ன சொன்னார்னு சொன்னால், அண்ணாமலை இன்னும் பயங்கரமாக குளிங் சிரிச்சா அப்படி அந்த ஜோக்குக்கு. என்னன்னு சொன்னால், அவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்னால், நான் பெங்காலுக்கு நான் போனேன் ஒரு இதுக்காக, ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக. அப்போது பெங்கால் நான் போய் இறங்குறேன், ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பெங்கால் பந்த் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம இந்த ஸ்பீச் கேன்சலா அப்படின்னு கேட்டேன். நாங்கள் போக வேண்டியது இன்னொரு 300 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நாங்கள் போக வேண்டியிருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் அதுக்கு வேறு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஏற்பாடுன்னா, ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்கோம், ஸோ உங்களை நான் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போய்ட்றோம், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பந்துன்னு சொல்லிட்டாங்க. என் கூட 2 ஃபாரினர்ஸ் வந்துருந்தாங்க. அந்த ஃபாரினர்ஸ் வந்து என்ன கேட்டாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை இதில் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டைம் ஆகிடும், நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு இப்போ உள்ள ஆம்புலன்ஸில் பின்னாடி இருக்கவங்க சொல்லிட்டு நான் முன்னாடி ஏறிட்டேன். அவங்க 2 ஃபாரினர்ஸும் பின்னாடி ஆம்புலன்ஸில் உட்காந்துட்டாங்க.
ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. உள்ளே வந்துன்னு தெரியல, பெங்காலில் உள்ளே வந்தோடனே அவங்க வரவேற்பில் மாலையெல்லாம் போட்டு தான் வரவேற்று சாப்பாடாக பண்ணி ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. வழியில் நிறுத்திட்டாங்க. இப்போ பந்து நடந்துகிட்டு இருக்கும்போது நிறுத்திட்டு எங்கே ஆம்புலன்ஸ் போகுதுன்னு சொன்னாங்க. யார் போகிறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் பின்னாடி கதவு திறந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன். பின்னாடி கண்ணாடி திறந்து பார்த்தா 2 அமெரிக்கன்ஸும் வந்து சாப்பிட்டு மாலையெல்லாம் போட்டு படுத்துருந்தாங்க. ஐயோ போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்தியா வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு தேசம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் இதே சமயத்தில் இன்னொரு 2 ஃபாரினர்ஸ் வந்து பாம்பேயில் ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட போனாங்க. நல்லா சாப்பிட்டாங்க. அப்போல்லாம் வாழை இலையில் தான் வந்து சாப்பாடு பருமி இருந்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த இலை என்ன பண்ண தெரியாமல் அந்த இலையும் சாப்பிட்டாங்க. வெளியே வரும்போது கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. வெளியே வந்து எப்படி இருந்துச்சு சாப்பாடு கேட்டாங்க. சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த வெத்தலை மாதிரி இருந்தது தான் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. அதான் சாப்பிட கஷ்டப்பட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்தியா வந்து அவ்வளோ வைடான ஒரு இதான நேஷனு, இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் ஹேர்டட் மூமெண்ட் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ப்ரோக்ராம் நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு என்னென்னா மெயின் ஸ்பீச் முடிஞ்சு, இருந்தாலும் அங்கே ஒரு சில சிரிப்பலைகள் இருந்துச்சு. அதை வந்து ஷேர் பண்ணாமல் இருக்க வேண்டாமேங்கனால அதை சேர்த்துக்கிட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருந்துச்சி இந்த மொத்த ஸ்பீச்சில் வந்து எந்த விஷயங்கள் எது ஷேர் பண்ணது, இல்லை எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து ராமாயணத்தில் வந்து பரதர் இவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. ரொம்ப எனக்கே அஷேம்டாக இருந்துச்சு அந்த ஸ்பீச் கேட்கும்போது. ஏன்னா இது தெரியாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா? தெரிஞ்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஷேர் பண்ணுங்கள். தெரியலைனாலும் சொல்லுங்கள். இப்போ எனக்கும் அப்பாடா நம்ம மட்டும் தனியாக இல்லை, நிறைய பேருக்கு தெரியல போட அப்படின்னு நினச்சிப்பேன். வருத்தம் தான், பட் தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக ராமாயணமே படிக்கணும். ராமாயணம் மகாபாரதமே இந்த நாடகத்தில் தான் வர்றதானே ஒழிய சாமி சரணம் நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னு சொன்னால், இந்த ஸ்பீச்சில் உள்ள அம்சங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் தெரியும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ப்ரோக்ராம். நம்ம வந்து இதை ஒரு 1/2 அன் ஹவர் 35 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சுருக்கி அது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ தட் யூடியூப் என்ன பண்ணணும்னு சொன்னால், நிறைய லைக் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த வீடியோ நல்லா இருக்குது போலன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் ஷேர் பண்ணி காமிக்கும். வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.